இந்த நாளில் செய்தி உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 34 சங்கீதம் 4 வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக செய்வதாக. அல்லேலூயா. சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன செஞ்சாரு? அவர் நீங்களாக்கி மீட்டார். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பயம் மாறுவதற்கு என்ன செய்தான்? நான் கர்த்தரை தேடினேன் என்று சொல்கிறான். இன்னைக்கு பயம் எல்லாருக்கும் இருக்கிறது. பயப்படாத மனிதன் உலகத்தில் யாரும் கிடையாது. எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மனிதனுக்குள்ளும் பயம் இருக்கிறது. யாருமே பயப்பட மாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் பயம் இல்லாத மனிதன் யாருமே இல்லை. காரணம், ஆதாமுடைய அந்த பாவத்தின் நிமித்தம் மனுஷனுக்குள்ள பயம் வந்தது. பயம் மனுஷன் பயம் இல்லாமல் வாழ்ந்தான். மிருகங்களோடு, துஷ்ட மிருகங்களோடு ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தவன் என்றைக்கு தேவனுடைய வார்த்தை கீழ்படியாமல் போனாலும் அன்றைக்கு பயம் வந்துச்சு. அப்போ கர்த்தர் வருகிறார் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே. அப்பொழுது ஆதாம் ஏவாள் ஓடி ஒளிந்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கேன்னு கேட்கும்போது அவன் சொன்ன வார்த்தை, நான் பயந்துன்னு தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் பயந்து ஒளிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ தப்பு பண்ணுகிறதுனால தான் மனிதன் பயப்படுறது. பயம் ஏன் வந்தது? மனிதன் செய்கிற தவறினால்தான் மனிதனுடைய வாழ்க்கையில பயம் உண்டாங்க. அப்போ பயம் வேதனை உள்ளது. பயம் எப்படிப்பட்டதா? ஒரு வேதனை உள்ளது. பயம் பெர்சன்டேஜ் அளவில் இருக்கிறது. சிலருக்கு கொஞ்சம் இருக்கும், சிலருக்கு கால்வாசி பகுதி, சிலருக்கு அதிக பயம் இருக்கும். சிலர்லாம் அதிகமாக பயந்துகிட்டே இருப்பாங்க. சிலருக்கு பயத்துல கைகாலெல்லாம் நடுங்கும். பயத்தில் கைகாலம் அப்படி நடுங்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த பயத்தின் ஸ்பிரிட் இருக்குது. ஆனால் ஆண்டவரோ, தேவனோ நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்காரா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. தேவனோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:7 வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம். தேவனோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் அந்தபடியே நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப நம்ம பயப்படுகிற ஆவியை நம்ம பெறவில்லை. நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகம் அது தைரியத்தின் ஆவி. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் மனுஷன் பயப்படுறாங்க. பொதுவா உலகத்துல கண்டுபிடிச்சிருக்கிறது, சைக்காலஜி பிரகாரமா கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு எக்ஸ்டிங்ஷன் என்று சொல்வார்கள். எக்ஸ்டிங்ஷன் என்று சொன்னால் அழிவு, மரணம். மனிதனுக்கு மரணத்தை குறித்து ரொம்ப பயம் உண்டாகும். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அந்த பயம் கிடையாது, அபிஷேகம் பெற்றவங்களுக்கு கிடையாது. ஏன்னா உலகத்துல ஒரு அழிவை குறித்து, மரணத்தை குறித்து ரொம்ப என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க, அதிகமா பயப்படுவார்கள். இன்றைக்குள்ள சூழ்நிலை நமக்கு இந்த கொள்ளை நோய், கொரோனா, அப்ப உலகமே பயப்படுது. உலகமே லாக்டவுன். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள் நினைக்கிற வீட்டுகள் நினைக்கிறாங்க, முடங்கி இருக்கிறாங்க, எனக்கு வந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். எல்லாரும் பயப்படுறாங்க. ஒருவர் பார்க்கவே பயப்படுறாங்க. ஏன்னா ஒருவர் மூலமாக இன்னொருவர் இந்த நோய் என்ன செய்யக்கூடாது? பரவி விடக்கூடாது. கடந்த நாளில் ஒருத்தரே என்கிட்ட சொல்லுகிறார். ஒருவர் சொல்லும் பொழுது அவரை ஒருவர் ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் சொன்னாராம். அவர் சொன்னார், பாஸ்டர் யாருக்கு நோய் இருக்கும்? அவர் என்ன சார் பார்த்தேன் ஒரு 2 நாள் முன்னாடி. அப்போ நம்மெல்லாம் சந்திச்சோம். உங்களுக்கு அந்த நோய் இருக்குமா, எனக்கு இருக்குமா, இன்னொரு தெரியாது. அவர் சொல்றாரு, இப்படி சந்திக்கிறதுல என்ன செஞ்சிடும்? பரவிடும். அவர் பயப்படுகிறார். கிறிஸ்தவர் தான் நினைச்சுக்கிறாரு, பயப்படுகிறார். இப்போ உலகமே பயப்படுகிறது. அது பயம் நம்ம பயம் ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ அழிவு, மரணத்தை குறித்து மனிதனுக்கு என்ன உண்டாகிறது? பயம் உண்டாகிறது. மரணத்தை குறித்து பயம். இதை ஒரு சத்தியத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகிறேன். எபிரேயர் 2:14-15 வாசிக்கும் பொழுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடிக்கும்படி. அது தொடர்ந்து என்ன சொல்லப்படுகிறது? ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஜனங்களுக்கு மரண பயம் நமக்குள்ள வரக்கூடாது என்று வேதம் போதிக்கிறது. நமக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை உண்டாகும் என்று. ஆனால் மரண பயம் இல்லாம இருக்கிறாங்களா? மரண பயம் இருக்குது.
எல்லாருக்கும் மரண பயம் இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு நாள் மரணம் அடைய போகிறோம். மரணமே கிடையாதுன்னு சொல்றாங்க. நம்ம மரணத்தை விரும்புவது கிடையாது. ஆனா மரணம் ஏன் வந்தது? 1 கொரிந்தியர் 15:21 வாசிக்கிறோம், மனிதனால் மரணம் வந்தது. ஆதாம் நிமித்தம் தான் மரணம் வந்துச்சு. கடவுள் மனுஷனுக்கு மரணத்தை கொடுக்க விரும்பவில்லை. மரணம் நித்தியகாலமா மனிதன் வாழணும். சரி, இப்ப இந்த உலகத்தில மனுஷனுக்கு, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஒரு மரணம் உண்டாகிறது, மரணம் வருகிறது. அப்ப மரணம் வந்தால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார், 33 ஆண்டுகாலம் வாழ்ந்தார், 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார், சிலுவையில என்ன செஞ்சார்? அவர் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இது நம்முடைய விசுவாசம். இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நாம் மரித்தாலும் உயிர் தெழுவோம். பிரைஸ் தி லார்ட். ரெசரக்ஷன் நமக்கு உண்டு, உயிர் தெழுதல் உண்டு. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய மரண பயம் நம்ம விட்டு விலகி போகிறது. என்னன்னா, நான் மரித்தாலும் நான் பிழைப்பேன், நான் உயிர் தெழுவேன், நான் நித்திய காலமாய் கடவுளோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ பயத்திலே உச்சகட்ட பயம் மரண பயம். மற்ற காரியங்களை நம்ம பயப்படுகிறது அந்த பயம் கொஞ்ச நேரத்தில் மாறிடும். ஆனா மரண பயம் மனுஷனுக்கு கொடுமையானது, வேதனையானது. நிறைய பேர் மரண நேரத்தில் அலறுவார்களாம். அந்த மலர்வாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு மரணங்கள் நம்ம அமைதியா சமாதானமா இருக்கும். சமாதானமாய் நம்ம என்ன செய்யணும்? அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம போகணும். ஒரு நிம்மதியான சூழல். உலகத்துல ஒரு நல்ல மரணம் வேண்டும் ஐயா, ஒரு நல்ல மரணம் என்றால் நான் நிம்மதியா சாகணும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அது அவங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னா, உலக பிரகாரமா நம்ம சூழ்நிலையில் உள்ள நிம்மதி சமாதானத்தை சொல்லுகிறார்கள். நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆவியில ஒரு நம்பிக்கையோடு நம்ம நித்தியத்துக்கு நேராக நம்ம கடந்து போகணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ மரண பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. மரண பயம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதுல விடுதலை ஆக்கினார் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்காக மனிதனாக பிறந்து ரத்தம் சிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தள்ளார். அதான் கர்த்தருடைய பந்தி நம்ம பங்கெடுக்கிறோம். அப்ப இதை நம்ம விசுவாசிக்கிற நம்ம மரண பயத்தோடு இருந்தால் நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதில் நமக்கு என்ன கிடையாது? அர்த்தமே கிடையாது. இரண்டாவதாக என்ன சொல்லப்படுகிறது இந்த பயத்தை குறித்து? எதனால் மனிதர்கள் அதிகமாக பயப்படுகிறார்கள்? மியூட்டியேஷன், இழப்பு, நஷ்டம். நஷ்டத்தை குறித்து மனசை நம்ம பயப்படுறாங்க. இது என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுதுன்னா, கை கால் வெட்டப்படுது, கை சரீர உறுப்புல ஒரு உறுப்பு போகிற மாதிரி இழப்பு, இழப்புகள். இப்ப மனிதன் இழப்புகளை குறித்து, நஷ்டங்களை குறித்து அதிகமாக பயப்படுறான். அந்த பயம் அவனுக்கு கவலை கொடுக்குது, இழந்து போகிறது. அப்ப இழப்பு உண்மையிலே நஷ்டம். சிலர் நல்ல வசதியாக வாழ்ந்திருப்பார்கள், அவங்களுக்கு நஷ்டம் வரும். பொருள் அந்த வியாபாரத்தில் நஷ்டம் வரும், தொழிலில் நஷ்டம் வரும், ஒரு குடும்பத்தில் வரக்கூடிய வருமானம் நஷ்டம் வரும். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அநேகருக்கு ஒரு மாதம் அவர்களுக்கு வர வேண்டிய ஒரு உழைப்பு, ஒரு பணம், ஒரு இழப்பு தான் அவங்களுக்கு. அநேகருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடையாது. சிலருக்கு அந்த ஒரு மாதம் வருமானம் வந்துவிடும். ஆனா அநேகருக்கு அவர்களுடைய வருமானத்துக்கு ஒரு இழப்பு, நஷ்டம் இருக்கிறது. அப்ப நஷ்டத்தை குறித்து, இழப்புகளை குறித்து மனிதர்கள் அதிகமாக பயப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பயம் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். வேதத்துல ஒரு சம்பவம், அறிந்திருக்கிற சம்பவத்தை சொல்கிறேன். 1 சாமுவேல் 30:8 ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? தாவீது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். நீ என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். இழந்து போன எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். தாவீது அவன் மனைவிகளை இழந்து போனான், பிள்ளைகளை இழந்து போனான், பணத்தை இழந்து போனான், பொருட்களை இழந்து போனான். ஒன்றுமே கிடையாது. அவன் கையில சீரோவா இருக்கிறான், ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான். அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. அப்ப இந்த நாட்களிலே நம்ம எவ்வளவு நஷ்டப்பட்டாலும், இழந்து போனாலும் அதை குறித்து பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. காரணம், கர்த்தருக்குள் விசுவாசிக்க வேண்டும். நாம் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஊழியத்தின் பாதையிலே சில நேரங்களில் சில விசுவாச குடும்பங்கள், சபைக்கு வருகின்ற நல்ல விசுவாச குடும்பங்கள் இழந்து போகும். சிலர் மரணங்களோ, சிலர் சபை விட்டு சபை போயிருவாங்க, சிலர் ஊர் மாறி போயிருவாங்க. அப்பொழுது கொஞ்சம் கடினமா இருக்கலாம், சிலர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசு. ஆனா ஆண்டவர்களை விசுவாசிப்போம். ஒரு விசுவாசம் என்ன வரும்னா, ஒரு 5 பேர் போனாலும் ஆண்டவர் அந்த இழந்து போன நபர்களுக்கு பதிலாக அநேக குடும்பங்களை மீண்டும் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். சாட்சியோடு சொல்லுகிறேன். எத்தனை பேர் போனார்கள், அதில் எத்தனை பேர் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். 50 பேர் போனாலும் 500 பேரை ஆண்டவர் திரும்ப தந்திருக்கிறார். நீங்க 50 ரூபாய் நஷ்டப்பட்டாலும் 500 ரூபாய் தருவதற்கு வல்லவர். அப்படின்னா அது உதாரணத்துக்கு எடுக்கணும். ஆமே. இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தருவார், இழந்து போன சமாதானத்தை தருவார், நீங்க இழந்து போன ஜெப வாழ்க்கை தருவார், இழந்து போன ஆராதனை வாழ்க்கை தருவார், இழந்து போன வேத தியான வாழ்க்கை தருவார். அல்லேலூயா. இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை சரி, ரெண்டே நம்ம
திரும்ப கொண்டு வரணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ரெண்டையும் கேட்கணும். கடந்த நாட்கள்ல அதான் ஆண்டவர் சொன்னாரு, எபேசு சபைக்கு ஆதி அன்பு, இழந்து போன ஆதி அன்பு, ஆதி அன்பு ஒன்றை கிடையாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்ம அந்த ஆதி அன்பு இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் மேல் நமக்கு இருக்கிற வைராக்கியம், கர்த்தர் மேல் நமக்கு இருக்கிற வைராக்கியம், அந்த நம்ம பிரதிஷ்டை அனுபவங்கள், அந்த ஒரு அர்ப்பணிப்பின் அனுபவங்கள், இதெல்லாம் இழந்திருக்கும். ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், கிறிஸ்துவுக்குள்ள ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், நம்ம ஜெப வாழ்க்கை, ஆராதனை வாழ்க்கை, சபைக்கு வருவது, ஊழியம் செய்வது, எவ்வளவு வைராக்கி இருந்தோம். போக 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 அதை இழந்துருவாங்க, நிறைய பேர் இழந்துருவாங்க. இடரில் அடைஞ்சு பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் வரும் பொழுது இழந்து விடுவார்கள், அதை விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போன அந்த ஆதி அன்பு அந்த திரும்ப நம்ம கொண்டு வர வேண்டும். ஆமென். எதெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் திரும்ப கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக லாஸ் ஆஃப் அட்டானமி. இது என்னவென்று சொன்னால் உரிமை இழக்கிற அனுபவங்கள். உரிமை சமுதாயத்தில் தள்ளி வைக்கப்படுகிற அனுபவங்கள். மனுஷன் பயப்படுறானா, மனிதர்கள் தள்ளி வைக்கிறார்கள். மனித உதவி இல்லாத பொழுது மனிதன் பயப்படுகிறான். இக்காலகட்டத்தை நம்ம எல்லாரும் நல்லா ஒப்பிட்டு பார்க்கலாம். இக்காலகட்டத்தில் இது பொருந்தும், எல்லாருக்கும் பிறந்தவில்லை என்றாலும் அநேகருக்கு இது பொருந்தும். இன்னைக்கு மனிதன் என்ன செய்கிறான், தனியா ஒரு வீட்டில் இருக்கிறான், யாருடைய உதவியில் எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். அவங்களுக்கு தேடி போய் யாரும் உணவு கொடுக்கும் பாருங்க. யாரும் உதவி செய்ய நினைத்தாலும், நம்ம சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அநேக மக்கள் ஓடி போய் என்ன நேரடியா உதவி செய்தாங்க. பணம் சாப்பாடு கொடுத்தாங்க, உதவி செய்தாங்க. சிலர் கஷ்டப்படும் போது நம்ம நேரடியாக உதவி செய்யலாம். இப்பொழுது ஒருவர் கஷ்டப்படும் போது யாராவது நேராக வீட்டில் உதவி செய்ய முடிய யோசிக்கிறாங்க. என்ன காரணம், ஒருவேளை அவருக்கு வியாதி இருக்குமோ, நமக்கு வந்துருமோ நினைச்சாங்க, பயப்படுறாங்க. ஆமா, அப்படிதான். ஒரு உதவி செய்ய நினைத்தாலும் அவங்க வீட்டுக்கு போவதற்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. அவங்களுக்கு உண்மையில வியாதி கிடையாது, ஆனா என்ன செய்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலை இந்த பயம், யாருடைய உதவி எனக்கு இல்லை, நான் என்ன செய்வேன், பயம் வரும். ஒருவேளை இக்காலகட்டத்தில் எந்த காலத்திலுமே ஒருத்தருடைய உதவி இல்லாமல் போனாலும், இதுக்கு நான் ஒரு வாக்குத்தத்த வசனத்தையும் தைரியமூட்ட வசனத்தையும் சொல்கிறேன். சங்கீதம் 27 சங்கீதம் 1:10 வாசிக்கிறோம். சங்கீதம் 27:1 தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்கிறான். பிரைஸ் தி லார்ட். அதே சங்கீதத்தில் என்ன சொல்கிறான், 10வது வசனம், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் நினைச்சுவாரு சேர்த்துக் கொள்வார். இதுல பாசம் என்ன அர்த்தம்னா, ஒருவர் எனக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் என் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய. பயப்படாதே, நான் உனக்கு துணைங்கிறது உதவி. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு நினைச்சுவேன், உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக அன்செக்டி என்று சொன்னால் எதிர்காலத்தை குறித்த பயம். எதிர்காலம், என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் வாழ்க்கை நன்றாக இருக்கணும், பயப்படுறாங்க. எதிர்காலம் நாளைக்கு இருக்குமா இல்லைன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டதே, நாளை தினத்தை குறித்து நீ என்ன செய்யாதே, கவலைப்படாதேன்னு சொல்லுகிறார். அநேகர் எதிர்காலத்தை குறித்து பயப்படுறாங்க. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. இதோ நான் உங்களை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு முகவரியாக சொல்ல. செய்திக்கு நேரம் இப்பொழுது வருவோம். செய்தி, நான் கர்த்தரை தேடினேன். அவன் பயத்திலிருந்து நமக்கு விடுதலை. பலவிதமான பயங்கள் இருக்கிறது. ஒருவேளை இது போக இன்னும் நிறைய பயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் நம்ம விலைக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. நிறைய பயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு தேவை. அதுதான் இன்றைக்கு சத்தியம். வசனம் என்ன சொல்கிறது, நான் வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். நான் கர்த்தரை தேடினேன், அதான் முக்கியமா. நான் கர்த்தரை தேடினேன். அப்ப கர்த்தரை தேடும் பொழுது பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. 1 நாளாகமம் 16:11 சொல்லுகிறது, நித்தமும் தேடுங்கள். கர்த்தரை எப்படி தேடணுமா, டெய்லி தேடணும். தாவீது சொல்றான், அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் தியானம் பண்ணி முறையிடுகிறேன். 3 நேரம். 1 நாளாகமம் 28:9 தாவீது தன் மகனாக சாலமோன்ட்ட ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். என் மகனே, அதில் பல சொல்லிட்டு அதில் சொல்லுவாங்க, கடைசியாக நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு என்ன செய்வாரு, தென்படுவார். நீ கர்த்தரை விட்டால் அவர் என்ன செய்வாரு, கைவிடுவார். அப்ப நம்ம கர்த்தரை தேடினால்தான் அவர் நமக்கு தென்படுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். சரி, ஒரே தியானம், ஒரே செய்தி. எப்படி கர்த்தரை தேட வேண்டும், ஒரே பாயிண்ட் தான் சொல்ல போறேன்.
அதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சில வசனங்கள் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். பல கர்த்தரை தேடுவதை குறித்து வேதத்துல பல வசனங்கள் இருக்குது. ஆனா எப்படி நம்ம கர்த்தரை தேட வேண்டும்? மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. ஆண்டவரை தேடுகிறத எப்படி தேடணும்? பைபிள் வேதாகமம் என்ன போதிக்கிறது? கடவுளை தேட, கர்த்தரை தேட வேதாகமம் என்ன போதிக்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். சரி, தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடுவது? அதுதான் நான் உங்களுக்கு ஒரு 7 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 7 காரியம் சொல்லுகிறேன், 7 விளக்கங்களை சொல்றேன். தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடுவது? தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடுவதுன்னு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. முழு வேதாகமத்தில் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஆனா 7 காரியங்களை 7 வசனத்தின் மூலமாக சொல்லுகிறேன். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். அதுல ஒரு வசனம் இப்படி வருகிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம விரும்பணும், வெல்கம் பண்ணணும், வரவேற்கணும். பிரைஸ் தி லார்ட். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பொதுவாக எலெக்ஷன் வரும் பொழுது நம்ம எல்லாரும் ஓட்டு போடுகிறோம். நிறைய கட்சிகள் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்சியின் அபிமானியா இருக்கலாம், ஒரு வரணும் அவர் வரணும் விருப்பம் இருக்கும். அப்போ எலெக்ஷன் ரிசல்ட், அப்போ நம்ம எலெக்ஷன் அந்த பிரச்சாரம் நடக்கும் பொழுது எலெக்ஷன் நேரத்தில் எல்லாருமே உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே யார் வரணும், யாராவது ஒருத்தர் வரணும்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிதானா? இந்த ஆட்சி வரணும், இவர் பிரதமராக வரணும், இவர் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும். நம்ம பொதுவாக சொல்லுவோம், யார் வந்தாலும் நல்லா இருக்காது. ஆனால் நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கும்? நம்முடைய விருப்பம் இந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும், இவரு பிரதமராக வந்தால் நல்லா இருக்கும், இவரு முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாக விரும்புவோம். கவுன்சிலர் எலெக்ஷன் முதற்கொண்டு சேர்மன் எலெக்ஷன், பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன் கொண்டு பல எலெக்ஷன் நடக்குது. அப்போ ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும் நம்ம விரும்புகிறோம். என்றைக்காவது ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இயேசு இந்த பரமண்டல ஜெபத்தில் கற்றுக் கொடுத்தாங்க. இதை ஒரு பாரம்பரியமாக கிறிஸ்தவ சபைகளில் சொல்லப்படுகிறது. இந்த ஜெபம், பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவது, நம்முடைய சுத்தம் பரலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று தார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாதபடி தீமை நின்று ரட்சித்துக்கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது. அதே மாதிரி விசுவாச பிரமாணம் ஒன்று இருக்கு. விசுவாச பிரமாணத்தை கேத்தலிக் சிஎஸ்ஐ சர்ச்சஸ்ல கூட விசுவாச பிரமாணத்தை அவங்க அறிக்கையிடுவாங்க. நம்ம சபைகள் விசுவாச பிரமாணம்னு ஒன்று இருக்குது. அந்த விசுவாச பிரமாணம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ கேள்விப்படலே தெரியல. விசுவாச பிரமாணம் என்ன தெரியுமா? ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன், ஒரே கடவுள், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக பிறந்தார், கண்ணின் வயிற்றில் பிறந்தார், அவர் மாதிரி தடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற ஒரு பிரமாணம், ஒரு இது இருக்குது, சென்டென்ஸ் இருக்குது. அதெல்லாம் அறிக்கை ஆரம்பகால சபைகளில் மக்களை அறிக்கை செய்வதற்கு அதை கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு பாரம்பரியமாகவே ஏதோ கடகடன்னு சொல்லிடுவாங்க. நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, நம்ம அறிக்கையிடாம இருக்கிறோம். ஆனால் 2 நம்ம செய்ய வேண்டும். சரி, அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம விரும்பினால் நம்ம தேவ ராஜ்யத்தை தேடுகிறோம். விருப்பம் இருக்கு, நம்ம உள்ளத்துல விருப்பம் இருக்கு. இயேசு இன்றைக்கு வருவார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் நம்ம ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும், ஆண்டவரே ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும் விரும்புறீங்களா? எல்லாரும் எத்தனை பேர் விரும்புவாங்க? ஒவ்வொரு இதயத்துல நிறைய விருப்பங்கள் இருக்கு. தேவ ராஜ்யத்தை தேடுகிறதுன்னு என்ன அர்த்தம்னா, முதல் ராஜ்யம் வருவதாக என்கிற ஒரு விருப்பம். ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 145:13 வாசிக்கிறோம், லூக்கா 1:33 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம், நம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இப்ப இந்த உலகத்துல 5 வருஷம் 10 வருஷம் ஆட்சி செய்யறவங்க ராஜ்யத்தை நம்ம விரும்புகிறோம். இந்த உலகத்துல நாம 70 80 ஆண்டு 90 100 வருஷம் வாழலாம், 120 வருஷம் வாழலாம். இந்த உலக வாழ்க்கை விரும்புகிறோம். பரலோகத்தை விரும்புகிறோமா? ஆண்டவருடைய அந்த ராஜ்யம் தான் முடிவிராது, சதாகாலங்களில் ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடுங்கள் என்றால் சதா காலங்கள் நித்திய வாழ்க்கையை நம்ம தேடணுமா? நித்திய ராஜ்யத்தை தேடணும். ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன ராஜ்யம்? நித்திய ராஜ்யம். இந்த உலக ராஜ்யம் கொஞ்ச நாள்ல தான் இருக்கும். இந்த உலகத்துல நம்ம கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. நிறைய எப்போ உலகம் அழியணும் அப்படின்னு தெரியாது. ஆனா நிறைய பேர், நான் கடந்த நாள்ல ஒரு செய்தியில சொல்லியிருந்தேன்,
இந்த நாஸ்டாமஸ் பாபா வாங்கி அப்படின்னு நிறைய இந்த அவங்க சொன்னதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டிலையும் நடந்திருக்கிறதுன்னு அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் இந்த பாபா தான் சொன்னாங்க 3579 உலகம் அழியும் அப்படின்னு. மாயன் காலண்டர்னு ஒன்று இருந்தது 2012 தான். அந்த மாயன் காலண்டரில் மெக்சிகோ பகுதியில் வாழ்ந்த ஒரு மாயன் என்ன ஒரு ஒரு இனத்தார் அவங்க 2012 வரை தான் காலண்டர் ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க. அதனால உலகத்தில் எல்லா மக்களும் என்ன நினைச்சாங்க, நிறைய மக்கள் 2012 உலகம் என்ன செய்யும், அழியும். அதுல முக்கியமா 12 என்னது 12ஆம் தேதி 12வது மாசம் 12வது வருஷத்தோடு இந்த உலகம் அழிந்து விடும் சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு ஆண்டவர் சொன்னாரு, இயேசு சொன்னாரு, இதா ஒருவர் தவிர அந்த நேரத்தை ஒருவரும் அறிய முடியாது. உலக மனிதர்கள் எல்லாம் நிர்ணயிக்கிறது நடக்காது. உலகத்துல சொல்றான் இந்த வருஷத்துல உலகம் முடியும். நிறைய பேர் நிறைய கிறிஸ்தவர்கள் 2000 உலகம் அழிஞ்சிடும். அப்போ உலகத்துல மற்ற கிறிஸ்தவர் எல்லாரும் கேட்கறாங்க, ஐயா கிறிஸ்தவர் நீங்க சொல்றீங்களா 2000 உலகம் அழிஞ்சிடும், உண்மையா? அந்த 2000க்கு முன்னாடியே நிறைய மக்கள், அதாவது ரசிக்கப்படாத மக்கள் நாங்க ஊழியத்துக்கு போகும்பொழுது ஏன்டே கேட்டிருக்காங்க, ஐயா நீங்க பைபிள்ல 2000 உலகம் அழிஞ்சிருன்னு எழுதியிருக்காம. 2000 உலகம் அழியும் பைபிள் எழுதல. 2000 உலகம் அழியும் என்று பைபிள் எழுதவில்லை. உலகம் அழியும் என்றைக்குன்னு தெரியாது. அந்த பிதா தவிர அந்த நாளை வேற ஒருவரும் அறிய முடியாது. ஒரு நாள் இருக்கிறது. அப்போ 3579 உலகம் அழின்னு ஒருத்தர் சொல்லுகிறார், ஒருத்தர் 2012 உலகம் அழினாரு. அது நடக்கல. சரி, எப்பொழுதும் நடக்கும். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம், நம்ம போகிற ராஜ்யம், நம்ம விரும்புகிற ஒரு ராஜ்யம், அது சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பொதுவாக நிறைய அந்த ஆராதனைகள் இப்பொழுது தடைபட்டிருக்கிறது. ஆனால் ஆவியோடும், அதான் இயேசு சொன்னார் யோவான் 4:24, ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கின்ற ஆராதனை யாருமே தடை செய்ய முடியாது. ஆமே ஆமே. நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் எந்த இடத்துல ஆராதிக்கலாம். இன்னைக்கு வீடுகளில் ஆராதிக்கலாம், தினமும் ஆராதிக்கலாம், எப்பொழுதும் ஆராதிக்கலாம். ஒரு தனியாக ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கலாம். அந்த ஆராதனை யாரும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. அப்போ ஆண்டவரை ஆராதிக்க விரும்பணும். ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம். ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும், தேவனுடைய ராஜ்யம். அடுத்தால பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. மனம் திரும்புதல், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்ன அர்த்தம்னா மனம் திரும்புதல், மனமாற்றம், மனம் திரும்புதல். அதுக்கு இன்னொரு பகுதி சேர்த்து சொல்கிறேன். மத்திய 4:23 வாசிக்கிறோம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. வார்த்தை, வேர்டு. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதல் என்றால் என்ன? இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தையை நம்ம தேடணும், வார்த்தை வாசிக்கணும். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் நற்செய்தி, ராஜ்யத்தின் வார்த்தை, வேதாகமம் தேவ ராஜ்யத்தின் வார்த்தை. உலகத்துல நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம். தேவ ராஜ்யத்தினுடைய வார்த்தை இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த வேத வசனங்களை நம்ம வாசித்து, இந்த வேத வசனங்களின்படி நாம் மனம் திரும்பும் பொழுது தேவ ராஜ்யத்தை தேடுகிறோம். புரியுதா? தேவராஜ்யம் தேடுகிறது எப்படி? வேதத்தை, தேவனுடைய வார்த்தை வாசித்து வசனத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை. வசனத்தின்படி வாழணும். இதுக்கு இன்னும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். மார்க் 4:26 வசனத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஓமையை சொல்லும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப ஒரு விதை என்பது வசனம். இப்ப வசனம் நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படணும். அது விதைக்கப்பட்டு 30, 60, 100 பலன் கொடுக்கணும். அது அதான் தேவராஜ்யம். ஆனா உலக ராஜ்யம் என்ன? தேவனுடைய வசனத்தை கேட்டாலும் உலக கவலை, ஐஸ்வர்யம் மயக்கம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனங்களை கேட்கிறாங்க. வரந்தோறும் பிரசங்கம், தினந்தோறும் பிரசங்கம். எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் அவங்க உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறது? உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கிறது, இச்சைகள் இருக்கிறது. அப்போ வசனம் இல்ல, வசனத்தை தெரியல, வசனம் மறந்துடுறாங்க. அப்ப தேவராஜ்யத்தை தேடுகிறதுன்னு என்ன அர்த்தம் என்றால், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சைகள், இதை ஒதுக்கிவிட்டு தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். அவனுடைய வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், கண்களால் பார்த்து வாசிக்கும் பொழுது அது இருதயத்துக்குள்ள போகணும். உண்மையுமா நல்ல இருதயத்துல அது போய் 30, 60, 100 பலன் கொடுக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையை நம்ம காதில் கேட்டு மனம் திரும்பி அந்த வசனத்தை இருதயத்துல பதிக்கணும். அதான் தேவராஜ்யத்தை தேடுகிறது அர்த்தம் தான். இயேசு நீங்க ஓமைகள் நல்லா வாசிச்சு பாருங்க. இந்த மார்க் 4 நிலத்துல விதைக்கிற ஓமை குறித்து நல்லா வாசிச்சு பாருங்க. இதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு புரியும். முழு அந்த வேத பகுதியை முழுதும் வாசித்து பாருங்க. இந்த நாட்கள் வீடுகளில் நீங்க ஃப்ரீயா இருக்கும் பொழுது இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யம் தேடுகிற அதான் இருக்கும். அடுத்த தேவனுடைய ராஜ்யம் என்ன? மத்தேயு 12:28 இயேசு சொன்னார், நான்
தேவனுடைய வருகையினால் பிசாசுகளை துரத்துகிறது. அப்படினால் தேவராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பிசாசுன்னு என்னன்னா, 2 கொம்பு வச்சு கருப்பு ட்ரெஸ். நம்ம எல்லாம் பிசாசுன்னு என்ன நினைக்கும்? பிசாசுன்னா ஒரு ஒரு கற்பனை. என்ன? 2 கொம்பு இருக்கும், கருப்பா இருக்கும், கருப்பு உருவம். அடுத்தல பிசாசுனா ஆடணும், தலை விரிச்சு ஆடணும். இதுதான் பிசாசுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது பிசாசு கிடையாது. அது ஏதோ சில செயல்கள். பிசாசு ரொம்ப அழகா இருக்கும். பைபிள் எழுதப்பட்டிருக்கு, பிசாசு ரொம்ப அழகா இருக்கும். பிசாசு ரொம்ப அழகா இருக்கும். பைபிள் இருக்கு, வசனம் இருக்கு. ரொம்ப அழகான ஆண்டவர் தூதன் தானே. பிசாசு யார்? தூதன். ரொம்ப அழகாக சிருஷ்டிக்கப்பட்டவர். ரொம்ப அழகா இருக்கிறது பிசாசு. அப்ப பிசாசுன்னு என்ன அர்த்தம்? பைபிள் எழுதப்பட்டபடி இயேசு பிசாசுனா தீமையான காரியங்கள், பிசாசுடைய கிரியைகள், தீமையான காரியங்கள். அப்ப தேவராஜ்யம் தேடுகிறது என்னன்னா, நமக்குள் இருக்கிற தீமையான கிரியைகள் துரத்தப்பட வேண்டும். அதான் தேவராஜ்யத்தை தேடுகிறது. எது மனிதனை தீட்டுப்படுத்தும்? மார்க் 7:21-23 இயேசு என்ன சொன்னாரு? மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், அசுத்தம், வேசித்தனம், வன்கண், பொறாமை, கபடு, காம விகாரம், தூசணங்கள், பெருமை, மதிகேடு. இதெல்லாம் மனுஷன் இதயத்துக்குள்ள இருக்கு. தீமைகள் இருக்கு. இதான் தீமை. இந்த தீமையை என்ன செய்யணும்? துரத்தணும். இந்த தீமையை துரத்தணும். ஏன் சொல்றான்? தீமையை துரத்துறதுன்னு சொல்றாரு. தீமையை நம்ம என்ன செய்யணும்? துரத்த வேண்டுமா? தீமையை துரத்தணும். இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்றால் இந்த தீமை துரத்தப்பட்டு தீமை வெளியேறணும். இதெல்லாம் உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை தேடுகிறேன் என்கிற சொல்லுகிறது நல்ல அனுபவங்கள் அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கடைசியாக சொல்லுகிறேன், லூக்கா 18:29 ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ராஜ்யத்து நிமித்தம் வீடு, குடும்பங்கள், சில உறவுகளை இழக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவ ராஜ்யத்தை தேடணும்னா சில காரியங்கள் நம்ம இழக்கிறோம். உலக பிரகாரமான உறவுகள், வீடு, இந்த காரியங்களை இழக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதன் மூலமாக தேவ ராஜ்யத்தை தேடுகிறோம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்ப நமக்கு எல்லாம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள உலக ராஜ்யம் இருந்து கொண்டு நம்ம தேவ ராஜ்யத்தை தேட முடியாது. இந்த உலகத்தின் காரியங்கள், நான் சொன்ன இத்தனை உலகத்தின் காரியங்கள் எல்லாம் வெளியேறினால்தான் நம்ம தேவ ராஜ்யத்தை தேட முடியும். தேவராஜ்யம் நமக்குள்ள வரும். அப்ப உங்களுக்கு இயேசு சொன்னார், சாசிகளை துரத்துகிற அப்படின்னா தேவராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்ப தீமைகள் துரத்தப்பட்டதான் தேவராஜ்யம் வரும். அடுத்தால சிலர் குடும்பங்கள் எல்லாம் உள்ளத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. குடும்பம், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, மாமா, சித்தப்பா, அந்த பாசங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கும். அவங்க மேலேயே நினைவு இருக்கும். அவங்க தேவராஜ்யத்தை தேட முடியாது. அதான் அதெல்லாம் விட்டுட்டு நீ தேடுன ஆண்டவர் சொன்னார். தேவராஜ்யத்தை தேடுவது என்பது மிக முக்கியமான காரியம். அப்ப தேவனை நான் தேடினேன், என்னுடைய எல்லா பயத்தையும் நீங்களாக்கி பாதுகாத்தார். கர்த்தரை தேடுங்கள், உண்மையாய் தேடுங்கள். சொல்லப்பட்ட வசனத்தின்படி சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன். எப்படி தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறதுனா நம்ம ஆலயத்துக்கு வருவதோ, ஜெபிப்பதோ, வேறு வேதத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல. அதற்கு மேலாக தேவ ராஜ்யத்தை எப்படி தேட வேண்டும் என்று சில வசனங்களை, சில காரியங்களை நான் உங்களோடு சொன்னேன். தேவ ராஜ்யத்தை நீங்கள் வாஞ்சிக்க விரும்பணும். தேவ ராஜ்யத்தை நீங்கள் அழைக்க வேண்டும். தேவ ராஜ்யம் உங்களுக்குள் வர வேண்டும், உங்கள் இருதயத்துக்குள் வர வேண்டும். உங்களிடத்தில் வந்திருக்கு. தேவராஜ்யம் எங்கேயோ இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறது. இங்கேதான் இருக்கு. நான் உங்களுக்குள்ள இருக்கிறது. நமக்குள் தேவராஜ்யம் வருகிறது. இந்த தேவராஜ்யத்தை தேடுவோம். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வராக. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் கிருபையா நடத்தும்படியாக கண்களை மூடி எல்லாரும் ஒருமித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு நடத்துங்க. ஆண்டவரே அப்பா, அந்த மாதம் முழுதும் அற்புதமாய் நடத்தணும். ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியரும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கேட்ட வசனத்தின்படி உண்மை தேடி நன்மைகள் நிறைவேடைய உதவி செய்வராக, தேவைகளை சந்திப்பராக. ஆண்டவரே, மன சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவர் வீடுகளில் இருக்கும் தெய்வ சமாதானம் ஆளுகை செய்யும். பிலிப்பியர் 4:6-7 வசனத்தின்படி தெய்வ சமாதானம் ஆளுகை செய்யும். எல்லா பயத்துக்கும் நீங்களாகி காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருடைய கர்த்தரை உதவி செய்வராக. இந்த பிரசன்னம் யாவர் மேலும் தங்குவதாக. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய்க்கு எல்லாரையும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. வியாதி உங்களுக்கு விலை காப்பேன். ஆண்டவர் உதவி செய்வராக. விரைவிலே இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்தரல பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் முழுதும் நீங்க அற்புதமாய் நடத்துங்கப்பா. நம்முடைய கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே, பயங்கள், நெருக்குகள், மன உளைச்சல்கள், மன வேதனைகள், மன அழுத்தங்கள் இயேசு நாமத்தினால விலகி போவதாக.
இயேசு நாமத்தினால குடும்பங்களை எல்லாம் காத்துக்கொள்ளுங்கப்பா. தவறான முடிவுகள் யாரும் எடுக்கக்கூடாது. உம்முடைய கரம் யாவர் மேலும் தங்கிருங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் எல்லாம் விலை காத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலெடுத்து காத்துக்கொள்கிறார்கள். உம்முடைய ரத்தத்தின் மறைவுகளாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.